கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்கள். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கல் ஆகாது. ஹல்லேலூயா. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கல் ஆகாது என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பிதாவாகிய தேவனை துதிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய நாவினாலே மற்ற மனிதர்களே, தேவனுடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட மனுஷரை நாம் சபிக்கக்கூடாது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கல் ஆகாது என்று வேதம் மிகவும் தெளிவாக கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய நாவினாலே நாம் என்ன செய்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மற்றவர்களை ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். மற்றவர்களுக்கு சமாதானத்தை கூற அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒருபோதும் தேவனுடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட மற்ற மனிதர்களே நாம் சபிக்கக்கூடாது. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே மற்ற மனிதர்களை சபிப்பார்கள். சபித்துவிட்டு ஆசீர்வாதத்தை இழந்து போவார்கள். நம்முடைய நாவினாலே மற்றவர்களை ஒருபோதும் நாம் சபிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம் தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களை ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமென்றால் மற்றவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நாவடக்கம் தேவை. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே நாவினாலே வீணான வார்த்தைகள் பேசி பாவத்துக்குள்ளாக சிக்கி ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இழந்து போகிறார்கள். மனிதன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நியாயத்தீர்ப்பு நாளிலே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். வீண் வார்த்தைகளினாலே குடும்பங்களிலே வறுமை வருகிறது. நம்முடைய நாவினாலே எதை பேசுகிறோம், யாரிடம் பேசுகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்குள்ளே நாவடக்கம் இருக்க வேண்டும். தேவ பக்தி இருக்க வேண்டும். கர்த்தரை குறித்த ஒரு பயம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சிலருடைய நாவினாலே எப்பொழுதுமே பெருமையான காரியங்களையே பேசிக்கொள்வார்கள். தங்களுடைய குடும்பங்களை குறித்து, ஆஸ்தியை குறித்து, அந்தஸ்தை குறித்து, படிப்பை குறித்து, பதவியை குறித்து பெருமையாக பேசி தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் இழந்து போவார்கள். நம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். ஒருபோதும் நம்மை பெருமையாக தேவ சமூகத்திலே நாம் வைக்கக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபைகளை கொடுக்கிறார். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். சிலருடைய வாழ்க்கையிலே நாவினாலே மற்றவர்களை எப்பொழுதும் புறங்கூறுவார்கள். வேதம் சொல்கிறது, புறங்கூறி திரிகிறவன் மதிகேடன் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை ஒருபோதும் தவறாக பேசக்கூடாது. நாம் என்ன செய்கிறோம் என்பதை கர்த்தர் அறிவார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். மனிதனோ முகத்தை பார்க்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஒருபோதும் நாவினாலே புறங்கூறாதபடிக்கு மற்றவர்களை நம்மை விட மேன்மையாக எண்ணுமோ. ஹல்லேலூயா. நம்முடைய நாவினாலே பாவம் செய்யாதபடிக்கு நாம் காத்து கொள்ள வேண்டும். வீண் வார்த்தைகளினாலே பாவம் வருகிறது. பாவம் செய்தோம் என்றால் தேவனுடைய நன்மைகளை இழந்து போவோம். நம்முடைய நாவினாலே கர்த்தரை உயர்த்த வேண்டும். ஸ்தோத்திர பலிகளை அதிகமாக சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம் தேவனை துதிக்கிறோமா அல்லது மற்றவர்களை சபிக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்குள்ளே சபித்தல் இருக்கும் என்றால் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அவன் சபிப்பான். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் நம்மை பெருக பண்ணுகிற தேவன். நாம் செய்கிற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நமக்குள்ளே பொல்லாங்கான காரியங்கள் இருக்கிறதா? நம்முடைய நாவினாலே புறங்குறுகிறோமா? பெருமையான காரியங்களை பேசுகிறோமா?
பொல்லாங்கு நினைக்கிறோமா, அல்லது வஞ்சகம் பண்ணுகிறோமா, மற்றவர்களை ஏமாற்றுகிறோமா, நாவினாலே பொய் பேசிக்கொண்டே இருக்கிறோமா? பொய்களை பேசும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இருக்காது. தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. நம்முடைய நாவுக்கு காவல் வைக்க தேவ சமூகத்திலே நாம் அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது அடங்காதது, பொல்லாங்குள்ளது, சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது, சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாக இருக்கிறது. நாம் மற்றவர்களை ஒருபோதும் காயப்படுத்தக்கூடாது. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே வார்த்தைகளினாலே மற்றவர்களை காயப்படுத்துவார்கள். அது அவர்களுடைய வாழ்க்கையிலே பல தவறான முடிவுகளை எடுக்க அது ஏதுவாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரையுமே கடினமாக பேசக்கூடாது. நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களிடம் அன்பு கூற அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகளிலே அன்பு வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கல் ஆகாது. ஆம் பிரியமானவர்களே, நாம் பிதாவாகிய தேவனை துதிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. நம்முடைய நாவினாலே தேவனை துதிக்க மாத்திரமே செய்ய வேண்டும். ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, ஒருபோதும் நாம் சபிக்கக்கூடாது. சபித்தோம் என்றால் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இழந்து போவோம். ஹல்லேலூயா. நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை சபித்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இழந்து போகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வோம் என்றால் தேவ சமூகத்திலே தாழ்த்துவோம், மனம் திரும்ப அர்ப்பணிப்போம். மனம் திரும்பினால் மாத்திரமே கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புரவாகும் போது, பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு அவைகளை விட்டுவிடும்போது கர்த்தர் நமக்கு அவருடைய கிருபைகளை கொடுப்பார், அவருடைய அன்பை கொடுப்பார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு எங்களை வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றியப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவரே மெய் துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மெய் துதிக்கிறோம், துதிக்கிறோம். நல்ல மெய்ப்பனே மெய் துதிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரமப்பா. இந்த இரவு வேலையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நம்முடைய நன்மையினால் நிரப்புங்க. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக, தேவைகளுக்காக தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் செய்து கொடுங்கப்பா. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க. வேலை காரியங்களில் உள்ள தடைகளெல்லாம் நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக. ரீபா கபா ரஷாக்கா லாக்கா ரஹந்தர சந்தரோ ரீபா ரைக்கே ரேதே ரேஹாதரபா. அவியானவரே நம்முடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனி தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. தடைகளை நீக்குகிறவர் பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன் சென்று எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்க. இப்படி நன்மையினால் நிரப்புவீராக. அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர். மனமிறங்கி ஆசீர்வதிங்க. பிள்ளையுடைய தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே, கண்ணீரோடு நிம்மதியில்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனையை நீக்கி போடுவீராக. கடன் பிரச்சனைகளை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருக்களின் கிரிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தரை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பலவீனத்தோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குங்கப்பா. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களை சந்திங்க. குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்கப்பா. பிரிந்த குடும்பங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் தொடர்ந்து என்னென்ன காரியங்களுக்காக தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார்களோ எல்லா விண்ணப்பங்களையும் அங்கீகரிங்க. என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர். பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் கேட்கிறார்களோ எல்லாவற்றையும் செய்து கொடுங்கப்பா. பிள்ளைகள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான நன்மைகளை கொடுங்க. யாரெல்லாம் வாடகை வீட்டிலிருந்து கஷ்டப்படுகிறார்களோ, வாடகை பணத்தை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களுடைய தேவைகளை சந்திங்க. பிள்ளைகளுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஜபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க உம்மை துதிக்க உடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசிர்வதிப்பீராக, பயன்படுத்துவீராக. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிற கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்கப்பா. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் செய்து கொடுங்க. ஆசிர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.